Welcome to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது environmental engineering and wastewater engineering rational method ஓட continuation இது. The intensity of rainfall is not given அப்படின்னா Pc is equal into A divided by T plus B. A and B வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்பாங்க. Tனா வந்து time in minutes. இப்போது கொஸ்டினில் வந்து T is equal into 5 to 20 இந்த டைமிங்குள்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 75, பியோட வேல்யூ வந்து 10. கொஸ்டினில் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபாலோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம பிசி இஸ் ஈக்குவல் இன்ட்டு ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் பி. இங்கே வந்து ஏ அண்ட் பி வந்து கான்ஸ்டன்ட்ஸு, டி வந்து டைம் இன் மினிட்ஸ். ஸோ இந்த ஏ அண்ட் பி வேல்யூ எப்படி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போது டீயோட வேல்யூ வந்து 5 to 20 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 75, பியோட வேல்யூ வந்து 10. இதுவே டி வந்து 20 to 100 மினிட்ஸ் ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்க எந்த வேல்யூ வந்தாலும் A is equal into 100, B is equal into 20. So first question பாருங்க. A population of 30,000 is living in a town having an area of 60 hectares and the average portion of runoff for this area is 0.60 and the time of concentration of the design rain is 30 minutes. Calculate the discharge for which the sewer of the proposed combined system will be designed for the town. Make suitable assumptions that needed. So இங்கே நான் discharge தான் நம்ம கண்டுபிடிக்கணும் combined systemக்கு. ஸோ given வந்து population 30,000, time வந்து 30 minutes, A வந்து 60, ஏரியா வந்து 60 acre, கோஎஃபிஷியன்ட் வந்து 0.60. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா to find வந்து combined flowனா dry weather flow plus wet weather flow இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வாட்டர் சப்ளை வந்து அங்கே அந்த ஏரியாவில் இருக்க வாட்டர் சப்ளை நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம் 120 லிட்டர் பர் கேபிட்டா பர் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது Q ஆவரேஜ் நம்ம முன்னாடி சொன்ன கண்டுபிடிச்சல ஆவரேஜ் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறது பாப்புலேஷன் இன்ட்டு LPCD. இப்போ பாப்புலேஷன் வந்து 30,000, ஸோ 30,000 இன்ட்டு 120 அப்போ லிட்டர்ஸ் பர் டேயில் வந்துடுது. அதை வந்து மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு நம்ம மாற்றுறோம். ஸோ லிட்டரில் இருந்துச்சுன்னா மீட்டருக்கு மாற்ற இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை 1 டேயில். ஸோ பர் டேனா 24 hours 60 minutes 60 seconds. ஸோ அதனால் செகண்ட்ஸ்க்கு மாறிடுச்சு. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா கேல்சில் போட்டிங்கன்னா 0.0416 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இப்போ ஆவரேஜ் வேஸ்ட் வாட்டர் வந்து 80% ஆஃப் ஆவரேஜ் வாட்டர் சப்ளை. அப்போது 0.8 இன்ட்டு 0.0416 ஸோ மீட்டர் கியூப் பர் செகண்டில் ஆன்சர் வந்துடும். இப்போது Q max கண்டுபிடிக்கணும். அப்போது 3 இன்ட்டு ஆவரேஜ் ஃப்ளோன்னு சொல்லுவோம்ல அந்த ஃபார்முலா மீட்டர் கியூப் பர் செகண்ட். இப்போ டிஸ்சார்ஜோட ஃபார்முலா Q is equal into 1/36 K into PC into A. இங்கே நம்மளுக்கு PCயோட வேல்யூ தெரியாது. அப்போது அதோட ஃபார்முலா வந்து PC is equal into A divided by T plus B. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு Tயோட வேல்யூ வச்சு தான் கண்டிஷன் வரணும். இப்போ இங்கே டீயோட வேல்யூ வந்து 30 மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க. 30 மினிட்ஸ் அப்படின்னா ஏவோட கான்ஸ்டன்ட் 100, பியோட இது வந்து 20. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் பிஇஸ் ஈக்குவல் டு 2 cm/hour. இப்போ இந்த வேல்யூவை இந்த Q is equal into இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 m³/s. இப்போது ட்ரை வெதர் ஃப்ளோ ப்ளஸ் வெட் வெதர் ஃப்ளோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் டிஸ்சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை வெதர் ஃப்ளோ வந்து இந்த Q மேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் ட்ரை வெதர் ஃப்ளோ. இந்த வேல்யூ தான் வெட் வெதர் ஃப்ளோ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2.09 m³/s. 8 mark question. A city with a population of 1 lakh has an area of 100 hectares. Find the dry weather flow and storm water flow for the sewer line for the following data. So rate of water supply வந்து 200 LPCD. Average runoff coefficient for the entire area வந்து 0.5. Time of concentration வந்து 50 minutes. Assume 75% of water supplied reaches the sewer. ஸோ முன்னாடி சம்லலாம் நம்ம 80% ஆஃப் ஆவரேஜ் இங்கே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. 75ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாப்புலேஷன் வந்து 1 lakh, ஏரியா வந்து 100 hectares, வாட்டர் சப்ளை வந்து 200 LPCD, கோஎஃபிஷியன்ட் வந்து 0.5, T வந்து 50 minutes. இப்போ Q ஆவரேஜ் வந்து பாப்புலேஷன் இன்ட்டு LPCD. ஸோ 1 lakh இன்ட்டு 200
அப்போ லிட்டர்ஸ் பர் டேல இருக்குது, அதை மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு மாற்றணும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வேஸ்ட் வாட்டர் வந்து 75% ஆஃப் ஆவரேஜ்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 0.75 இன்ட்டு இந்த வேல்யூ எடுத்து போட்டால் 0.174 மீட்டர் கியூப் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு கியூப் மேக்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வந்து 3 இன்ட்டு 0.174. ஸோ 3 இன்ட்டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஃபார்முலாவை போட்டுருக்காங்க. இப்போ ஆவரேஜ் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். Q is equal to 1/36 K into PC into A. ஸோ PC is equal to A divided by T plus B. இப்போ இங்கே T-ஓடது வந்து 15 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு A is equal to 100, B is equal to 20. ஸோ A இருக்க இடத்துல 100 divided by T இருக்க இடத்துல 50 plus B இருக்க இடத்துல 20. ஸோ இன்னும் 1.428 centimeter per hour. இப்போ PC வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 1/36 into 0.5 into 1.428 into 100. ஸோ 1.983 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இதுதான் ஆன்சர். இதில் வந்து தனித்தனியாக தான் கேட்டிருக்காங்க. ட்ரை வெதர் ஃப்ளோ தனியாக கேட்டிருக்காங்க, ஸ்டார்ம் வாட்டர் ஃப்ளோ தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ட்ரை வெதர் ஃப்ளோவையும் வெட் வெதர் ஃப்ளோவையும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுட்டா போதும். டோட்டல் டிஸ்சார்ஜ்னு கேட்டால் தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இந்த பாப்புலேஷன் ஈக்குவலண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் இஸ் ஜென்ரலி எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் இருக்கிற அந்த பிஓடி அந்த வேஸ்ட் கண்டென்ட் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா பாப்புலேஷன் ஈக்குவலண்ட் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்த பாப்புலேஷன் ஈக்குவலண்ட்டை எதை கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா per capita strength of domestic waste. ஸோ இப்போது ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு 1 ஹவருக்கோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்தோ இல்லை ஒரு வீட்டில் இருந்தோ வெளியே வர ஒரு வேஸ்ட் வாட்டரில் எவ்வளோ வந்து பயாலஜிக்கல் கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த பாப்புலேஷன் ஈக்குவலண்ட். ஸோ பாப்புலேஷன் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு BODனா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் டிவைடட் பை per capita contribution of BOD. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அல்டிமேட் BOD. அல்டிமேட் அது வந்து எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளோட சீவர் லைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் YT is equal to L0 of 1 minus 10 minus KT. YTன்றது BOD at any time in milligram per liter. ஸோ நம்ம எப்போ கேல்குலேட் பண்ண போகிறோமோ அப்போது அந்த CH நம்ம மெஷர் பண்ணுவோம்ல, ஸோ அந்த டைமில் இருக்கிறது தான் வந்து BOD at any time in milligram per liter. ஸோ அது எப்பயுமே மில்லிகிராம் பர் லிட்டர் தான் எடுப்பாங்க. LOன்றது அல்டிமேட் BOD மில்லிகிராம் பர் லிட்டர். Kன்றது ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ KT சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த ஃபார்முலா இது. ஸோ KTன்றது ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் அட் T டிகிரி செல்சியஸ். K20ன்றது ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் அட் 20 டிகிரி செல்சியஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். Per capita contribution of wastewater and organic matter by population of the town 150 LPCD and 48 grams per day respectively. Express BOD in milligram per liter. So given வந்து per capita contribution equal to 150 liter per capita per demand, per capita organic matter 48 grams per day. ஸோ இந்த ஃபார்முலா பாப்புலேஷன் equal to BOD of industrial waste divided by per capita contribution. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறாங்க. டே கேன்சல் ஆகிடுது. கிராம் டு மில்லிகிராமுக்கு வந்து 10⁻³ டிவைட் பை 150 கேன்சல் பண்ணால் 320 mg per liter. Next question. Determine the population equivalent of an industrial effluent of 25,000 LPCD with a BOD of 1450 mg per liter. Assume per capita contribution of BOD as 50 gram per day. So this formula population equivalent equal to BOD of industrial waste divided by per capita contribution of BOD. So quantity of industrial waste வந்து 25,000. இப்போ ஸோ வந்து இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட் வந்து 25,000 இன்ட்டு BOD கண்டென்ட் வந்து 140 divided by 1000. per capita contribution வந்து 50 gram per liter. இப்போ 50 gram இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிறத கேன்சல் பண்ணால் 725. இப்போ கிராம் per day கேன்சல் ஆகிறதுனால no unit. 13 mark question. If the BOD at 20 degree Celsius of wastewater sample is 300 mg per liter,
Estimate the ultimate BOD at 20 degrees Celsius. Assume that the reaction rate constant K as 0.23 per day. What would be the remaining BOD after 5 days? So 5 days அப்புறம் அந்த BOD content வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ BOD at 20 degree Celsius வந்து 300 mg per liter, K is equal to 0.23 per day. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், L0 கண்டுபிடிக்கணும், ரிமைனிங் BOD. L0 வந்து 5 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ L0 is equal to Y. ஸோ ஆக்சுவல் ஃபார்மில் வந்து YT is equal to L0 of 1 minus 10 minus KT. இப்போ நம்மளுக்கு L0 தான் தேவை. ஸோ L0 equal to YT, இது வந்து கீழே வந்துடும். ஸோ 1 minus 10 per minus T. YTயோட வேல்யூ வந்து 300 mg per liter divided by 1 minus 10. இந்த Kயோட வேல்யூ வந்து 0.23, Tயோட வேல்யூ வந்து 5. டேஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ Tயோட வேல்யூ 5. ஸோ இதை சப்ஸ்டியூட் கேன்சல் பண்ணிங்கன்னா 322.86 milligram per liter. ஸோ 5 டேஸ்க்கு அப்புறம் அதோட கண்டென்ட் இதுதான். அப்போது இதிலேருந்து இந்த இப்போ நம்ம ஸ்டார்டிங், அதாவது 5 டேஸ்க்கு முன்னாடி, இது 5 டேஸ்க்கு அப்புறம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 32.86. அப்போது 5 டேஸ்க்கு அப்புறம் ரிமைனிங் BOD வந்து 22.86 milligram per liter. இது ஒரு 8 mark question. The sewage treatment plant serving for a city discharges 1.10 meter cube per second of total treated effluent having an ultimate BOD of 45 milligram per liter into the river. ஸோ ட்ரீட்டட் எஃப்ளூவெண்ட் இருக்குது, அதோட அல்டிமேட் BOD வந்து 45 milligram per liter இருக்குது. அதை வந்து ரிவரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டாசியா ஃப்ளோ, அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா 9.0 meter cube per second இருக்குது. அதோடைய BOD ரிவர் வந்து நார்மலாக அதோடைய BOD எப்படி இருக்குன்னா 5 milligram per liter இருக்கும். deoxygenation K is equal to 0.25 per day. Assume the complete immediate mixing. ஸோ டக்குன்னு அது வந்து கலக்குது அப்படி சொல்கிறாங்க. Estimate the ultimate BOD of the river just around the stream. ஸோ இந்த ஸ்ட்ரீம் வந்து கீழே வர இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. If the stream has a constant cross section so that it flows at a fixed velocity of 0.25 meter per second, estimate the BOD remaining in the stream at a distance of 25 km downstream. டவுன்ஸ்ட்ரீம்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த இடம் டவுன் ஸ்ட்ரீம், இது வந்து அப் ஸ்ட்ரீம். ஸோ கிவன் வந்து ஸோ Q ஆஃப் வேஸ்ட் வாட்டர், அது சீவேஜ் வாட்டர், அதோடைய வேல்யூ, அதில் இருக்க பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் 45 milligram per liter. நார்மலாக ரிவரில் இருக்க டிஸ்சார்ஜ், அதோடைய பயாலஜிக்கல் டிமாண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ BOD இருக்கும் அந்த வாட்டரில் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போது டிஸ்சார்ஜ் இன் வேஸ்ட் வாட்டர் இன்ட்டு BOD ஆஃப் வேஸ்ட் வாட்டர், டிஸ்சார்ஜ் ஆஃப் ரிவர் இன்ட்டு BOD ஆஃப் ரிவர் டிவைடட் பை போத் த டிஸ்சார்ஜ். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9.36 milligram per liter. அப்போ ரிமைனிங் BOD கண்டுபிடிக்கணும். YT is equal to L0 of 1 minus 10 minus KT. YT is equal to L0. L0 தான் அல்டிமேட்டு மைனஸ் L0 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. L0 10 minus KT. இது வந்து ரிமைனிங் BOD, இது வந்து அல்டிமேட் BOD. ஸோ வெலாசிட்டி வந்து 0.25 meter per second, டிஸ்டன்ஸ் வந்து 25 km. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் வந்து மீட்டருக்கு மாற்றிருக்கோம். டிவைடட் பை வெலாசிட்டி வந்து 0.25 இன்ட்டு இது டேக்கு மாற்றணும். ஸோ 24 into 60 into 60. அப்போ டைம் ஈக்குவல் டு 1.157 டே. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த இதில் நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம ரிமைனிங் BOD தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 9.36 இது வந்து இந்த டோட்டல் மிக்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் வந்து L0. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரிமைனிங் BOD கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு YT is equal into L0 minus L0 10 minus KT. அப்போ மைனஸ் பண்ணால் YT ultimate BOD. இப்போ Y at 25 km, அதாவது 25 km வந்து 2.36 milligram per liter. ஸோ 25 km கழிச்சு அதோடைய BOD வந்து இதுதான். நார்மலாக அதோட அல்டிமேட் BOD இது.
ஸோ நம்ம ரிமைனிங் பிஓடி வச்சு அல்டிமேட் பிஓடியை கால்குலேட் பண்ணிட்டோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.